Hi friends, welcome back. இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் a facial massager தான். One of the viewers பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. So I thought I will share it with you. எதனால நம்ம facial massager யூஸ் பண்றோம், அதோட benefits என்ன, அப்புறம் என்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். So if you are interested then please continue watching. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சாரி. ஏன்னா என்னால் ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸாக என்னால் வீடியோ சரியாக போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா ஐ வாஸ் நாட் டூயிங் வெல். அதுக்கப்புறம் ஒர்க் ப்ரெஷரும் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஆஃபீஸில். ஸோ என்னால் வீடியோ சரியாக போஸ்ட் பண்ண முடியல. ஐம் சாரி ஃபார் தேட். ஸோ இப்போ வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரிஃப்ளேமோட ப்ராடக்ட் பற்றி தான் நான் பேச போகிறேன். இதுதான் என்கிட்ட இருக்க ஃபேஷியல் மசாஜர். இது பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நான் இந்தியாவில் இருக்கும் போது வாங்கினேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தான் இது ரொம்ப சூட் ஆகும். எனக்கு இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர ட்ரை ஆகிடுச்சு ஸ்கின். சொன்னதுனால இப்போ ஒரு 6 மந்த்ஸாக சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டேன் யூஸ் பண்ணுறதை. ஏன்னா ரொம்ப வின்டரில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்கின்னு ட்ரை ஆக்கி விட்டுருது. ஸோ அதனால் நான் இங்கே யூஸ் பண்ணலை. பட் ஸ்டில் ஐ ஹேவ் திஸ், என்கிட்ட இருந்தது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்தியாவில் இருந்தீங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் அ மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சசபிளாக இருக்கிற பிராண்ட் தான் நான் வாங்கினேன் இந்தியாவில் இருக்கும் போது. உங்களுக்கு வேறு ஏதாவது மசாஜர் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் இந்த ப்ராடக்ட் தான் வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் என்ன பெனிஃபிட்ஸ்ன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஃபேஷியல் மசாஜர் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இஃப் யூ ஆர் நாட் அ பார்லர் பர்சன், இப்போ நீங்கள் ரெகுலராக போய் ஃபேஷியல் பண்ண மாட்டீங்க, நீங்கள் வீட்டிலே தான் எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் எதுக்குமே நான் பார்லர் போக மாட்டேன். ஏன்னா அங்கே போயிட்டு அவங்க செய்கிறத நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு டிஐஒய்ஸ் நம்மளுக்கு வீட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சே பண்ணும்போது நம்மளுக்கு பார்லர் போய் நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் கையில் வச்சு நீங்கள் கிளென்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி பண்ணாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஷியல் மசாஜர் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்ல இருக்க டீப் டர்ட்லேருந்து உங்களுக்கு உள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ ஆயில் உள்ளே போய் உட்காந்துருக்கோ அதுதான் வெளில பிரேக் அவுட்டாக வரும். ஸோ அது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் மசாஜர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கிற எல்லா டர்ட்லேருந்து எல்லா ஆயில்லேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே தங்கியிருக்கோ அது எல்லாத்தையுமே வெளில கொண்டு வந்துடும். ஸோ தட் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஓப்பன் போர்ஸோட பிரச்சனை, ப்ளஸ் உங்களுக்கு இந்த கிளாக்லாம் சுத்தமாக இருக்காது. ஏன்னா நீங்கள் ஓப்பன் போர்ஸ் இருக்கும் போது உங்களோட டர்ட் எல்லாமே போய் அதில் கிளாக் ஆகிடும். அதுதான் வெளில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக சில பேருக்கு ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டர்ட்டோட அக்யூமுலேஷன் தான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த அக்யூமுலேஷன் ஆகிறது நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த பிளாக் ஸ்பாட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், ப்ளஸ் உங்களுக்கு ஒரு இன்க்ரோன் ஹேர்னா என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த அழுக்கு எடுக்காமே இருந்தீங்க அப்படின்னா அது அப்படியே தங்கி தங்கி அந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு ஹேர் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டியூ டு இந்த டர்ட் அந்த அக்யூமுலேட் ஆகிறதுனால தான். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபேஷியல் மசாஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவும் வீட்டிலே இருந்து செய்யறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதை யூஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய ஒரு வேலை கிடையாது. நீங்கள் சப்போஸ் வெளில போயிட்டு வரீங்க டெய்லி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கிளென்ஸ் பண்ணுவீங்க உங்களோட ஃபேஸை. ஆஸ் பார்ட் ஆஃப் கிளென்சிங் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் வச்சு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் பட்டன், இது ஸ்பீடு 2 தான் இருக்கும். இதில் இது ஆன் அண்ட் ஆஃப், இது ஸ்பீடு. இதோட ஹெட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பிரிசல்ஸ் இருக்கும் பாருங்கள். இதில் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எடுத்துட்டு இதை ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணும்போது நான் ஹாட் வாட்டரில் ஸ்டெர்லைஸ் பண்ணிடுவேன். ஏன்னா இதுலேயே அழுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்கின் இட் வில் ரியாக்ட் வெரி பேட். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இது நல்லா சுடு தண்ணியில் சும்மா அப்படியே ஊற வச்சுட்டு நீங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ணோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஈவினிங் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன கிளென்சர் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாடி ஷாப்போட டீ ட்ரீயோடது. ஏன்னா பிரேக் அவுட் வரக்கூடாது அப்படின்றதுனால நீங்கள் எந்த கிளென்சர் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ கிளென்சர் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடுங்க. மைல்டு கிளென்சரில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இது இருக்குது இல்லையா, ஸோ இது நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளென்சர் நீங்கள் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, இது இருக்குது பாருங்கள், இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்பீட் வேணும்னா நெக்ஸ்ட் இருக்க இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ நான் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே ஃபேஷியல் கிளென்சர் போட்டுட்டு நீங்கள் அப்படியே நல்லா இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக
இப்படி ஃபுல்லாக மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் இப்போ சொன்ன மாதிரி நான் இதில் ஃபேஷியல் கிளென்சர் போட்டு பண்ணலை. த ரீசன் இஸ் எனக்கு இங்கே வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது. நான் ஒரு வாட்டி பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃப்ளேக்கினஸ் வர ஆரம்பிச்சிடுது, ரொம்ப ஸ்கின்னு ட்ரை ஆகிடுது. ஸோ அதனால் நான் பண்ணல. பட் வெரி சிம்பிள். நீங்கள் இதில் வந்து ஃபேஷியல் கிளென்சர் போட்டுட்டு நீங்கள் அப்படியே இந்த மாதிரி ஃபுல்லாக மசாஜ், இன்க்ளூடிங் அந்த ஏரியாஸ் வந்து வேறு நீங்கள் வந்து கிளாக்ஸ் வருமோ அங்கே எல்லா ஏரியாலையுமே நீங்கள் இந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப வந்து ஐஸ் கிட்ட ரொம்ப போகாதீங்க. ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். உங்களோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கண்ணுக்கிட்ட எடுத்துகிட்டு போகாதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நீங்கள் ஈவினிங் வந்து கிளென்சர் போட்டு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ண அப்புறம் மசாஜ் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் நல்லா வந்து நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடலாம் உங்களோட ஃபேஸை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதீங்க. 5 மினிட்ஸ் டு ஸ்டார்ட் வித். நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் 5 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நான் ஏன் வந்து டு ஸ்டார்ட் வித் 2 மினிட்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா எல்லா அவங்களோட ஆயில் டர்ட் எல்லாத்தையும் வெளில கொண்டு வரதுனால கண்டிப்பாக கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் பிரேக் அவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பட் பயந்துடாதீங்க, அப்புறம் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து வெளில வந்து பிரேக் அவுட்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் சூப்பராக ஆகிடும், செம்ம சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னு. உங்களுக்கு நல்லா கிளியர் பண்ணி விட்டுரும். ஏதாவது வந்து ஆக்னி இருந்து மார்க்ஸ் இருந்ததுன்னா நல்லாவே உங்களுக்கு கிளியர் பண்ணிவிடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்ஸ் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கண்டினியூ யூஸிங் இட். டெய்லி ஒரு வாட்டி யூஸ் பண்ணணும், ரொம்ப நிறைய யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிசல்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டில் வந்து இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கான்றது கொஞ்சம் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்குங்க. இது வந்து நான் யூஸ் பண்ணுறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓரிஃபேமோட நான் உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். அதிலே கிடைச்ச பிரிசல்ஸ் தான் இது. ரொம்ப சூப்பராக இருந்தது, பயங்கர சாஃப்ட். இங்கே பாருங்கள், நீங்கள் தொட்டிங்க உங்களுக்கு அந்த ஸ்கின்ல வந்து அந்த ஹார்ஷாக ஃபீல் ஆகாது. பட் நான் என்ன பண்ணுவேன்னா இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணி ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 மந்த்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இதை வச்சு ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நான் இப்போ டெமோ காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருக்கேன். இதை நான் வந்து யூஸ் பண்ணாமல் இது வந்து நான் புதுசாக வாங்கி வச்சுருக்கேன் எப்பயுமே. இதோட பிரிசல்ஸும் பாருங்கள் எவ்வளோ அப்படி சாஃப்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இதுவுமே வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஹெட் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். ஆனால் வந்து இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஃப்ளேமோட கிடையாது. இது வந்து ப்ரான்ன்ற ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் கிடச்சதுனால நான் வாங்கினேன். நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா ஒரிஃப்ளேம்லேயே வெறும் இந்த ஹெட்டு பிரிசல்ஸோட ஹெட்டு மட்டும் கிடச்சதுன்னா நீங்கள் தனியாக வாங்கிக்கிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் எல்லாவோட இதுக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த ப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி அந்த ஹெட்டு மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கிட்டு நீ அதுக்கு யூஸ் பண்ணலாம். இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் வருங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் நான் 2 இயர்ஸ் ஆகிடுச்சு இது வாங்கி. பட் ஆனால் வந்து இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டட் தான். ஸோ ஒன்றுமே இஷ்யூஸே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் சுத்தமாக ஞாபகம் இல்லை, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து லிங்க் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் போடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஸ்டீம் பண்ணுறவங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டீம் ப்ராசஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டீமிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வீக்கெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ஸ்டீமிங்கு. ஏன்னா அதுவும் ரொம்ப ட்ரை பண்ணிவிடும், இந்த ப்ராசஸும் ரொம்ப ட்ரை பண்ணும். ஸோ நீங்கள் ஸ்டீம் எந்த வீக் பண்ணுறீங்களோ அந்த வீக்கில் வந்து ஒரு 2 டேஸ் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக வந்து இதையும் அதையும் சேர்த்து பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்டீம் பண்ணுற நேரத்தில் ஒரு 2 டேஸ் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப். நீங்கள் சப்போஸ் ஆக்னி ஆல்ரெடி இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ஆக்னி வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, நல்லா வந்து சூப்பர்ஃபிஷியலாகவே நிறைய ஆக்னி இருக்குன்னா நான் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது என்ன பண்ணுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ஃபுல்லாகவே மசாஜ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல ஆக்னி இருந்தால் அது பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாகவே ஆக்னி இருக்கவங்க வந்து ப்ளீஸ் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இட் இஸ் லிட்டில் பிட் ஹார்ஷ் டு யுவர் ஸ்கின். மற்றபடி வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். பட் மேக் ஷூர் நீங்கள் வந்து இந்த பிரிசல்ஸ் வந்து நல்லா வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணியிருக்கணும். இதில் எந்த டர்ட்டுமே இருக்கக்கூடாது. ஈவன் நீங்கள் வந்து நான் யூஸே பண்ணலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சுடு தண்ணியில் கொஞ்சம் போட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃபேஸுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இனஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒரு ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் டெய்லி ஈவினிங் ஒன்ஸ் யூஆர் பேக் ஃப்ரம் ஆஃபீஸோ இல்லை நீங்கள் வெளில போயிட்டு வந்தீங்கன்னா நார்மல் ஒரு மைல்டு கிளென்சரில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மசாஜர் யூஸ் பண்ணுங்கள் வித் அகெயின் ஃபேஷியல் கிளென்சர்.
பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப சப்பலாக இருக்கும். உங்களுக்கு அந்த கிளாகு, அந்த ஒரு ஸ்கின்ல வந்து ஒரு அன்இவன்னஸ் உங்களுக்கு அப்படியே நீங்கள் ரன் த்ரூ பண்ணிங்கனாலே தெரியும், ஒரு மாதிரி பம்ப்ஸ் மாதிரி இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அழுக்குனால வர்றது தான். இல்லை பிளாக் ஹெட்ஸு, ஒயிட் ஹெட்ஸு, இன்க்ரோன் ஏர் எல்லாத்தோட இதுதான் வந்து ரியாக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல அந்த ஒரு அன்இவன்னஸ். இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எதுவுமே இருக்காது. நீங்கள் பார்லர் போகாமே உங்களோட ஸ்கின் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.